happy children grow up with giggles. Fun School. True to kids. Always. Malli, 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 malli. உன் பேச்சே சரியில்லை. கீ இல்லாம அந்த காரை திறக்கவே முடியாது. அதையும் மீறி நீ திறந்திருக்கன்னா எதையாவது திருட வந்தியா? ஹலோ ஹலோ, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க சார். என்ன கேட்கணும்? என் பேரை சொல்லி கேட்டு பாருங்க. என்ன உன் பேரு? ஆமா, அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீ தானே உன் பேரு சொல்லி கேட்க சொன்ன. அதுக்காக காரை ரிவர்ஸ்ல ஓட்டிட்டு போய் ஊர்ல விசாரிக்க போறீங்களா? ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டுங்க சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பெர்மிஷன் இல்லாம கார்ல ஏறினது தப்புதான். அதுக்காக திருடி நல்லா சொல்லாதீங்க. ஒரு பிரச்சனை இல்ல, மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவசரமா ஏறிட்டேன். உனக்கு இருக்கிற வாய்க்கு ஒரு பிரச்சனை இல்ல, நீ 100 பிரச்சனைல மாட்டியிருப்ப. உன்னால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான். ஏன் எனக்கும் தான் பிரச்சனை. ஆமா இல்ல, என்னால வீட்ல எல்லாரும் என்னென்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. பேசாம குமுதாக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்போம். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இப்ப யாரை கேட்டு என் போன் எடுத்த? இல்ல, அர்ஜென்ட்டா ஒரு கால். அதுக்கு நீ பாட்டுக்கு போன் எடுத்துருப்பியா? இதுலதான் என் கம்பெனி டீடைல்ஸ், ஷேர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நீ சும்மா இதுல கைய வச்சு டெலீட் ஆச்சுனா மொத்தமா போயிடும். சரியான ஃபூல். உனக்கு அறிவு இல்ல, ஒண்ணும் இல்ல. அடுத்தவங்க பொருளை யூஸ் பண்ணனும்னா முதல்ல உங்க பெர்மிஷன் கேட்கணும். கேட்காம கொள்ளாம கார்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு உனக்குலாம் எங்க புரிய போகுது? சரி சரி, நம்பர் சொல்லு, நானே டயல் பண்ணி தரேன். அப்படியெல்லாம் உங்க போன் எனக்கு தேவையே இல்ல. ஏதோ அவசரம் சொன்னல. இதுக்கப்புறம் இந்த போனை தொட்டா என்னை விட கேவலமானவங்க யாருமே இருக்க முடியாது. வேண்டாம்னா போ. அதான் விக்குதுல்ல, இந்த தண்ணி குடி. உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறத விட பாவம் வேற எதுவும் இல்ல. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? என் வண்டியில வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பத்தியே கேவலமா பேசிட்டு இருக்க? அவ்வளவு ரோஷம் இருந்தா என் கார்ல உட்காராத, ஃபர்ஸ்ட் இறங்கி வெளியே போ. போலீஸ்காரங்க கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ அதையே சொல்லி சும்மா என்ன பயமுறுத்த பார்க்காத. போனா போதுன்னு உன்னை கூட்டிட்டு வந்தல, அதான் நீ இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்க. முதல்ல கீழே இறங்கு. காரை விட்டு இறங்குன்னு சொல்றல. சார், இப்படி பாதியில இறக்கி விட்டா? ஐயோ, நீங்க ஒண்ணு என் மேல பரிதாபப்பட்டு என் கார்ல வர வேணாமா? சரியா? போலீஸ் வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன், நீ முதல்ல இறங்கு. சார் சார், நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் சிட்டில விட்டுருங்க ப்ளீஸ். இப்ப நீ இறங்க போறியா இல்லையா? சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் மனசு வைங்க சார் ப்ளீஸ். உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததே பெரிய பாவம். இப்ப நீ இறங்குறியா இல்லையா? சார், என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா சார்? உன்னை பார்த்தாலே எனக்கு பயங்கர கோவம் தான் வருது. முதல்ல டோரை க்ளோஸ் பண்றியா? சார் சார், அந்த வாட்டர் பாட்டிலாவது. நீங்க தான் என் கையால தண்ணி குடிச்சா உங்களுக்கு பாவம் பிடிச்சிருன்னு சொன்னீங்கல்ல. முதல்ல டோரை க்ளோஸ் பண்ணு. வா, க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றேன்ல. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என்ன மனுஷன் நீ? நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போறல்ல, நீ எல்லாம் விளங்கவே மாட்ட. நீ போற காரு பெரிய மலையில மோதி வெடிச்சு. வேணாம் வேணாம், நீ போற கார்ல ஆணி குத்தி டயர் வெடிச்சு. இது வேற இந்த நேரத்துல போய் நம்ம விட்ட சாபம் தான் பழிச்சிடுச்சோ. இப்படி ஆயிடுச்சு.
என்ன பண்றது? அச்சச்சோ, என்ன சார் ஆச்சு? ஏய், என் காரை என்ன பண்ண நீ? ஆ? நான் என்ன பண்ண? உங்க காரே ஒரு டப்பா காரு. அதுக்கு மேல உங்களுக்கு சரியா ஓட்டவும் தெரியல. நீங்க போய் பஞ்சர் ஆக்கிட்டு ஏன் மேல கோவப்படுறீங்க? ஏய், நான் ரியர் வியூ மிரர்ல பார்த்தேன். நீ கை நீட்டி ஏதோ சாபம் விடுற மாதிரி சொன்னீங்க. நல்ல வேலை சார், தப்பிச்சிட்டீங்க. என்ன சொல்ற? பின்ன என்ன சார், ஒரு பொண்ணு இப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போனீங்கன்னா எப்படி சார்? அது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல. இப்போ இது நடு ரோடு தான். ஸ்டெப்னியை மாத்திட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஆனா ஒன்ன மட்டும் என் வண்டியில ஏத்திட்டு போகவே மாட்டேன். நீ இங்கே கிடந்து அழு, புரியுதா? சார், எதுக்கு சார் இப்ப கோவப்படுறீங்க? என்ன இருந்தாலும் நீங்க என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க சார். ஆபத்துக்கு உதவுற அற்புத கார் சார் இது. உங்கள மாதிரி பெரியவங்க எல்லாம் கோவப்படவே மாட்டாங்க சார். அப்படியே கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க, மன்னிச்சிடுவாங்க. சார், பழகுன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம 2 பேரும் தாயா புள்ளையா ஆயிட்டோம்ல. எது? நீ தாய், நான் புள்ளையா? சரி, நீங்க தாய், நான் புள்ளன்னு வச்சுக்கலாம். அதுவா சார் இப்ப முக்கியம்? சார், இது மோசமான இடம் மாதிரி இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரம் போனா இருட்டிடும். அப்புறம் நீங்களும் மாட்டிப்பீங்க, நானும் மாட்டிப்பேன். வாங்க, சட்டு புட்டுன்னு அந்த டயரை மாத்திட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பாப்போம். யோசிக்காதீங்க சார், இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பி போகணும், அதானே முக்கியம். அண்ணா அண்ணா அண்ணா, நிறுத்துங்க நிறுத்துங்க அண்ணா, நிறுத்துங்க அண்ணா, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னமா? அண்ணா அண்ணா, என்ன டவுன்ல விட்டுடுறீங்களா? வாமா, விட்டுறேன். சார், எனக்கு எப்படி விக்கல் நின்னுச்சுன்னு கேக்கலையே. உங்க கார் சர்ன்னு வந்துச்சா, டயர் டர்ன்னு பிஞ்சுச்சா? அத கேட்ட உடனே சந்தோஷத்துல அப்படியே விக்கல் நின்னுடுச்சு சார். பொதுவா பயந்தா தானே விக்கல் நிக்கும்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், உங்க காரு என்ன சந்தோஷப்படுத்தி விக்கல நிக்க வச்சிருச்சு சார். உங்க காரு நல்ல டப்பா காரு சார், கரகாட்டக்காரன் கார் மாதிரி. வரட்டுமா சார்? சும்மா பேசாதீங்க சார். வாயில சும்மா சொன்னதுக்கே உங்க டயர் டர்ன்னு கிழிஞ்சிருச்சு. அப்புறம் கோவத்துல ஏதாவது சொல்லிட்டேன்னா இன்ஜின் வெடிச்சு சொதறிடும். பார்த்து பத்திரமா போய் சேருங்க. நான் வரட்டுமா சார்? அப்புறம் பார்த்து சார், சிறுத்தை, கரடி, புலி, யானை எல்லாம் வரும், மாட்டிக்காதீங்க. போலானே, வரேன் சார். டாடா, பை பை. சத்தியமா சொல்றேயா, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், விளங்கவே மாட்டான். இப்படி என் குடும்பத்து மேல நெருப்ப வாரி கொட்டிட்டு போயிட்டாளே, எப்படி நல்லா இருப்பா? எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசியில ஈர துணிய போட்டு கழுத்து எடுத்துட்டாளே. போனா போதுன்னு இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்தேன் பாத்தியா? அதுக்கு நல்ல விசுவாசத்தை காமிச்சிட்டாயா? காமிச்சிட்டா. ஐயோ, என்ன இப்படி நட்டாத்துல தள்ளிட்டாளே. நாளைக்கு அவன் வீட்டுல போய் புழுக்க வேலை பாக்கணுமா? சத்தியமா சொல்றியா, வாழற இந்த வீட்டுல இருந்து சொல்றேன், அவ விளங்கவே மாட்டா. நாசமா போயிடுவா. நாசமா வாயில உடைஞ்சிரும். என்னையா அடிக்க போறியா? அடி, அடிச்சு கொல்லு. ஏயா பேசாம நிக்கிற? பேசு. எவங்கிட்டயோ போய் அடிமை வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம செத்து தொலைக்கிறேன். கொல்லு. என்ன பெரிய யோகிய மாதிரி பேசுற? உன்னால்தாண்டி இவ்வளவும். காசுக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ண பாத்தியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என்னது? காசுக்கு நான் ஆசைப்பட்டேனா? உன் தங்கச்சி ஒண்ணுமே பண்ணல, அப்படியே பொத்தனாப்பல இருந்தாளா? போற இடத்துல எல்லாம் தினமும் 4 உரண்டி இழுத்துட்டு வருவா. பெத்தவளா இருந்தா கூட இவ்ளோ பொறுமையா இருந்திருக்க மாட்டாயா? நான் இருந்தேன். நான் காசுப்பட்டு உன் தங்கச்சிய கிணத்துல புடிச்சு தள்ளனா? இவளா போனா ஊர் பம்பெல்லாம் இழுத்துட்டு வந்தா. அதுல எவனோ ஒருத்தன் பழி வாங்கறதுக்காக அனுப்பி வச்சிருக்கான். அவங்களா வந்து காசு கொடுக்கறப்ப வேணான்னு சொல்றியா? ஏ,
நீயும் தானே விசாரிச்சு பார்த்துட்டு கட்டிக்க போறவன் ரொம்ப நல்லவன், அந்த குடும்பம் அப்படி இப்படின்னு வந்து பெருமை பீத்திக்கிட்ட. இப்ப கடைசியில நான் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி ஏன் மேல பழிய போடுற? யோ, நீதான் உலக மகா யோகிய உத்தமனாச்சே. காசு வாங்க மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே? நீ கையெழுத்து போட்ட பத்திரத்தினாலதான் இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனையும். பெரிய மந்திரி கணக்கா நீ பாட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. இன்னைக்கு என்னடா நான் அவன் கொத்தடிமை மாதிரி வாடி வந்து என் வயல்ல வேலை பாருடின்னு சொல்றான். ஐயோ, நினைக்கவே உடம்பெல்லாம் கூசுதியா. ஐயோ, உன் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடாம இருந்திருந்தானா இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமாயா? இப்ப அவன் மட்டும் அங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கா. மாட்டிக்கிட்டது யாரியா? நான் தானே. நினைச்சாலே செத்துறணும் போல இருக்கே. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நாளைக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்த போறானோ, என்னெல்லாம் வேலை சொல்ல போறானோ, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த போறோம். இத பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க அழுகுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்க? அண்ணா, அக்கா போனதுக்கு அப்புறம் நாங்களும் வேலைக்கு போகணுமா அண்ணா? இல்லம்மா, நாளைக்கு உங்க 2 பேரை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் பூஜை ரூம்ல உட்கார வச்சு இன்னைக்கு நீ மணி ஆட்ட போறோம். ஏய், சின்ன பசங்க கிட்ட என்ன பேசணும் தெரியாது? ஐயோடா, இப்ப சொல்லலன்னா தெரியாம போயிருமோ? நாளைக்கு காலையில அங்க போய் வேலை பார்க்க தானே போறோம். இப்பவே சொல்லி கொடுத்து தைரியப்படுத்தியா? அண்ணா, அப்ப எங்களால பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாதா? இனிமேல் நாங்க படிக்கவே முடியாதா அண்ணா? ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல அண்ணா, நீங்க வயல்ல வேலை பார்ப்பீங்க, அண்ணி வீட்டு வேலை பார்ப்பாங்க, நாங்க மாடு மேய்க்க போயிடுவோன்னு எல்லாருமே சொல்றாங்க அண்ணா. அப்படியா அண்ணா? நாங்க மாடு மேய்க்க தான் போகணுமா அண்ணா? படிக்கவே முடியாதா அண்ணா? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லியா? இனிமே உங்களுக்கு படிப்பு கிடையாது, காலத்துக்கும் அந்த பண்ணையில தான் அடிமையா கிடக்கணும்னு சொல்லு. அப்பா, நானும் மாடு மேய்க்க போகணுமாப்பா? இல்லப்பா, அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்களெல்லாம் அந்த நிலைமைக்கு போக விட மாட்டேன். நம்ம இருந்தா தானே நாளைக்கு அந்த வேலைக்கு போகணும். அப்படின்னா எங்களெல்லாம் விஷம் கொடுத்து கொல்ல போறியாண்ணே? ஏய் மயிலு, என்னமா பேசுற? வேணாண்ணே, பயமா இருக்குண்ணே. நம்மலாம் சாக வேணாண்ணே. இல்லம்மா, இந்த அண்ணன் உங்களை சாவிட மாட்டேன். நீங்க எல்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும், பெரிய ஆளாகணும். இனிமே நம்ம இந்த ஊர்ல இருக்க கூடாது. நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல என்னால கொத்தடிமையே இருக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரியே நம்ம இந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிடணும். ரொம்ப தூரமா எங்கேயோ போய் ஏதாவது வேலையை செஞ்சு பொழைச்சுக்கலாம். கேக்குறதுக்கு நல்லாதாயா இருக்கு. ஆனா இந்த விஷயம் மட்டும் அந்த திருவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள சும்மா விட்டுருவானா? ஆமாண்டி, அவன் வீட்டு கதவை தட்டி இன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டு போறோம் பாய் நான் சொல்லிட்டு போறோம். இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டு போறோம். எல்லாம் ரெடியா இருக்கு. இங்க தானே நிக்க சொன்னா, என்னாச்சு? இன்னும் வரலையே. ஏய், என்னடி ஆச்சு? போன்ல கேட்டப்போ நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்ன. நீ வர்ற வரைக்கும் எனக்கு உயிரே இல்ல தெரியுமா? எதுக்கு டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பொறுமையாரு. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நான் பாட்டுக்கு இங்க ஓடி வந்துட்டேன். அங்க அண்ணன் அண்ணி தம்பி தங்கச்சிங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியாம கஷ்டமா இருக்கு. என்ன இப்படி மண்ணு மாதிரி நிக்கிற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. பிரச்சனை பெருசாகி போலீஸ் எல்லாம் வந்தாங்க. ஐயோ, போலீஸ் வந்து உடனே பணத்துக்கு என்ன வழின்னு கேட்டாங்க. ஆனா ஊர்க்காரங்க எல்லாம் பேசி போலீஸ் அனுப்பிட்டாங்க. அண்ணா அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? ஆனா அந்த கரஸ்பாண்டன்ட் விடுற மாதிரி இல்ல. பெருசா பிரச்சனை பண்ணா. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு 2 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆள் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அப்பா. ஆனா 2 மாசத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா
திரும்பவும் அந்த பையனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அது வரைக்கும் அண்ணன், அண்ணி, சீனு, தம்பி, தங்கச்சி எல்லாருமே அவன் வீட்டு பண்ணையில வேலை பார்க்கணும்னு ஊர்க்காரங்கிட்ட சொல்லிட்டான். என்னடி சொல்ற? வேற என்ன பண்ண முடியும்? ஊர்க்காரங்க முன்னாடி உங்க அண்ணனும் ஒத்துக்கிட்டாரு. அப்ப தம்பி தங்கச்செல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியாதா? ஐயோ, அவங்க 2 பேரும் தோட்ட வேலைக்கு போய் கொத்தடிமையா வேலை பார்க்கறதுக்கா நான் இதெல்லாம் பண்ணேன். இல்ல குமுதா, வா என்னைய ஊர்ல கொண்டு போய் விட்டுரு. அங்க போனா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்ன வேணாலும் ஆகட்டும், எனக்கு என் தம்பி தங்கச்சிங்க அண்ணன் அண்ணி தான் முக்கியம். சும்மா முட்டாள் மாதிரி பேசாத. நீ இப்ப அங்க போனேனா இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறவன உன் தலையில கட்டி வச்சிருவாங்க. இந்த உலகத்துல யாரும் நிரந்தரமா இருக்க போறதில்ல. எல்லாரும் ஒரு நாள் சாக போறவங்க தான். அந்த ஆளுக்கு சாக போற நாள் தெரிஞ்சிருச்சு, நமக்கு தெரியாது, அவ்வளவுதானே. இந்த விளக்கம் வியாக்கியானம்லாம் எனக்கும் பேச தெரியும். ஏய், அவன் உங்க அண்ணன் அண்ணி குழந்தைங்கள புடிச்சு வச்சிருக்கிறது எதுக்கு? உன்னை எப்படியாவது வர வைக்கணும். வர வச்சு சித்திரவதை பண்ணி உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்காக தாண்டி அவன் லட்சமா பணத்தை வாரி இறக்கிறான். நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் உன் புருஷன் செத்து நீ விதவை ஆயிட்டேன்னா அது உன் விதி மட்டும்தான். ஆனா சாக போறவன் கையால உன் கழுத்துல தாலி கட்ட வச்சு உன்னை அவன் வீட்டுக்கே வேலை செய்ய வர வைக்கிறதுக்கு அவன் திட்டம் போட்டிருக்கான். தெரிஞ்சே போய் தலைய கொடுத்தேன்னா உன்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. அதுக்காக என் தம்பி தங்கச்சிங்க படிக்காம கொத்தடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கிறத அப்படியே விட்டுற சொல்றியா? சரி, இப்ப நீ அங்க போய் நின்ன உடனே உன்னால எல்லாத்தையுமே மாத்த முடியும்னு நினைக்கிறியா? அவனுக்கு நான் தானே வேணும். நான் போறேன். என்ன வேணாலும் கஷ்டப்படுத்தட்டும். ஆனா என் தம்பி தங்கச்சிங்களை விட்டுறட்டும். நீ போனா அவங்களெல்லாம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? பணம் இல்லாம போனேனா அவங்களோட சேர்த்து நீயும் ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட், அவ்வளவுதான். எப்படியாவது அவன் கையில கால்ல விழுந்தாது எல்லாத்தையும் சரி பண்றேன். நான் போறேன். இதுக்கப்புறமா என்னால இங்க இருக்க முடியாது. என்னை கொண்டு போய் விட்டுரு. ஏய் நில்லு. பணம் இல்லாம அங்க போனேனா நீ மட்டும் இல்ல உன் குடும்பமே அழிஞ்சிடும். எப்படியோ சித்திரவதைப்பட்டு சாகணும்னு முடிவு பண்ணிட்ட. அதுக்கு 2 மாசத்துக்குள்ள பணத்தை கட்டி சரி பண்ண முடியுமான்னு பாரு. 2 மாசத்துக்குள்ள அவ்வளோ பணத்தை எப்படி? உங்க அன்னபூர்ணி பெரியமா இருக்காங்கல்ல, முதல்ல அவங்கள வீட்டுல போய் பாப்போம். நடந்ததெல்லாம் சொல்லு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். யோசிக்காத, டைம் இல்ல, வா போலாம். வா. வெண்பா, சொன்னா கேளு வெண்பா. டாடா வந்துருவாரு, நீ போய் தூங்கு. நோ, நான் போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல புள்ள இல்ல, பாட்டி சொன்னா கேப்பல்ல. நீங்களும் டாடா மாதிரி ஆயிட்டீங்க, என்னை ஏமாத்துறீங்க. அப்படிலாம் இல்ல செல்லம். நான் சின்ன பொண்ணு தானே, 2 பேரும் என்னை ஏமாத்துறீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் டாடாவுக்கு உன்னை விட வேற எதுவுமே பெருசு இல்ல. அப்படின்னா நான் கேட்டதை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. ஐஸ்கிரீம் வேணும், பொம்மை வேணும்னா வாங்கி கொடுக்கலாம். நீ தான் அம்மா வேணும்னு கேக்குறியே. ஆமா, என்கிட்ட எது இல்லையோ அதுதானே கேட்க முடியும். அதுக்காக ஊரு பேரே தெரியாத யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களையா நீ அம்மான்னு கூட்டிட்டு வர சொல்லுவ? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் தான் மல்லி மாதிரி மம்மி வேணும்னு டாடா கிட்ட சொல்லி வச்சிருக்கேனே. எங்கேயோ இருக்கிறவ அம்மாவா தெரியறா. கண்ணுக்கு எதிரில இருக்கிறவளை பத்தி உனக்கு கவலையே இல்லல? ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இப்ப டாடா வரணும். நான் சொன்ன மாதிரி மம்மியை கூட்டிட்டு வராரான்னு தெரியணும். இங்க பாருமா, டாடா உனக்கு சர்ப்ரைஸ் gift தரேன்னு தானே சொன்னான். ஆமா. நீ முழிச்சிருந்தனா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? அதனால நீ போய் தூங்கு. டாடா வந்த உடனே நான் உன்னை எழுப்பி சர்ப்ரைஸ் கொடுக்க சொல்றேன். சரி பாட்டி, அப்ப நான் போய் தூங்குறேன். குட் கேர்ள். அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? டாடா வந்தாதான் தூங்குவேன். அதுவும் நான் சொன்ன மாதிரி மம்மியோட வரணும், இல்லனா அவ்வளவுதான். விஜய் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அமைதியா இரு. ஆல் சைலன்ஸ். டாடா வந்தோடனே நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். இவ வேற ஒரு அதிக பிரசங்கியா இருக்கா. கொஞ்சம் சைலண்டா இரு. வெண்பா,
என்ன நீ இன்னும் தூங்கலையா? டைம் ஆயிடுச்சு. செல்லக்குட்டி என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? குட்டிமா சாப்பிட்டீங்களா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? டாடா ரொம்ப தூரம் போயிட்டு வந்தனா கொஞ்சம் டயர்டா இருக்கேன். நம்ம தூங்கலாமா? வாங்க. டாடா ஒரு நிமிஷம். எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என்னம்மா ஏன் அப்படி பேசுற? அப்ப எதுக்கு என்ன சீட் பண்றீங்க? நான் எப்போ உன்னை சீட் பண்ண? அப்ப எங்க புது மம்மி? Giggles for learning all the way. Happy children grow up with giggles. Fun School. True to kids. Always. Chickamauga, 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 chickamauga.